தென்குமரை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கிராமத்தினுடைய என் எதுகுலத்து உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும், இந்த பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், தாய்மார் உள்ளிட்ட இளைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாகை தமிழ்மன்னன் அவர்களும், நம்முடைய யாதவ பேரவையுடைய முன்னாள் தலைவரும், கோவையில் எண்ணற்ற ஏழை குழந்தைகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர், இன்றைய உயர்மட்ட குழு உறுப்பினர் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் இங்கே உரையாற்றியதை போல, யாதவர்களுக்கு நம்மிடத்திலே பொருளாதார வசதி படைத்தவர்கள் ஒன்று கூடி கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் வழிகாட்டுகின்றோம், அதற்கான அறக்கட்டளைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். நாம் நமக்கு உதவி கொள்வது என்பது பெருமைக்குரிய விஷயம்தான். அந்த வகையிலே நம்முடைய அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் போன்ற எண்ணம் படைத்தவர்களுக்கு நம் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டாலும், நாம் நம்முடைய தமிழகத்திலே நாம் தமிழக அரசுக்கு கட்டுகின்ற வரியில இருந்து நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன, அந்த பலனை நாம் எப்படி பெறுகின்றோம், நமக்கு முழுமையாக கிடைக்கின்றதா? 1989 108 ஜாதிகளை மாத்திரம் எம்பிசியில் சேர்த்து யாதவர்களை காலிலே செருப்பு இல்லாமல், தலையிலே எண்ணெய் இல்லாமல், போடுகின்ற சட்டையிலே பொத்தான் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாமரனை இந்த எம்பிசியில் சேர்க்காத ஒரு அவலத்தை ஏற்படுத்திய இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக நம்மை, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 7 கோடி மக்களிலே 1.25 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய சமுதாயம், நான் சொல்லவில்லை, 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே 3வது பெரிய சமுதாயம் என்று அனைத்து பத்திரிகையிலும் புள்ளிவிவரத்தோடு வெளியிட்டிருக்கின்றார்கள். அன்றைய அமைக்கப்பட்ட அம்பாசங்கர் கமிஷன், நம்ம ஒரு சட்டநாத கமிஷன், இப்ப இவங்களுடைய புள்ளிவிவரமான கணக்கு பார்த்தீங்கன்னா 3வது பெரிய சமுதாயம் யாதவர்கள் தமிழ்நாட்டில். இன்னைக்கு சட்டமன்றத்தில் மந்திரி சபையில ஒருத்தர் கூட யாதவர் இல்லை. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, காங்கிரஸுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, ஆளும் அதிமுக ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இப்படி ஒரு நிலை இருக்கின்ற பொழுது 85 லட்சம் மக்கள் வாக்களிக்கின்ற இந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம், பங்களிப்பு, சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது உண்மையான சமூக நீதி உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார்கள். அந்த சமூக நீதி என்றால் என்ன? அனைத்து சமூக மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை, பங்களிப்பை வழங்குவதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் ஒழிய, ஏதோ ஒரே ஒரு சாரருக்கு மாத்திரம் ஒரு கால்வாயில் தண்ணீர் பார்த்து ஒரே ஒரு மடையை திறந்து ஒரு கழனிக்கு மாத்திரம் பாய விட்டு பக்கத்து கழனிக்காரை பட்டியல் போடுகின்ற வகையிலே அதுக்கு நீர் பாய்ச்சாமல் இருப்பது போல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு மாத்திரம் 1989 108 சாதிகளுக்கு மாத்திரம் எம்பிசி வழங்கி இந்த அடித்தட்டிலே பாமர மக்களுக்கு பங்களிக்க கொடுக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இன்று 30 ஆண்டு காலமாக அதே நிலையை நீடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகளை மாற்றி அமைப்பதற்காக இன்று உங்களிடத்தில் ஏற்பட்டிருப்பதுதான் கோகுல மக்கள் கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த கோகுல மக்கள் கட்சி என்பது தமிழகம் முழுவதும் 68 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு 68 மாவட்ட அமைப்பாளர்களை உருவாக்கி அதன் கீழே இன்னைக்கு கிளை கழகம் தூரம் நிர்வாகிகளை உருவாக்கி தன்னுடைய சூழல்களை, தன்னுடைய குடும்ப சூழல்களை, நம்முடைய கல்வி பொருளாதார நிலைகளை, நம்முடைய வேலை வாய்ப்புகளை கிடைக்காத நிலை இருப்பதை பட்டியலிட்டு சொல்வதற்காக இன்று சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த கிராம மக்கள், இந்த கிராமத்தினுடைய புதிய கிளை நிர்வாகிகள், இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய கிளை நிர்வாகிகள் சென்னை மாத்திரமல்ல, தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னை மாத்திரமல்ல, இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி வரை உங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அந்த நிலை வருகின்ற பொழுது உங்களுடைய உறவுகளும் இங்கே இருக்கின்ற நிலைமைகளும் எங்களுக்கும் தெரிய வேண்டும், நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய உறவு முறைகளை நாம் முதலிலே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் நமக்கு சங்கங்கள் தேவைப்படுகின்றது.
சங்கத்திலே அரசியலுக்கு அப்பாற்பட்டு கோகுல மக்கள் கட்சி என்பது முழுக்க முழுக்க அரசியல் கட்சி. சங்கம் என்பது ஜாதி மதத்திற்கு சொந்தக்காரர்கள், அதே நேரத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். எல்லா அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் யாதவர்கள் அதிமுக இருப்பார்கள், திமுக இருப்பார்கள், பாமக இருப்பார்கள், பாமக இருப்பார்கள், பாஜக இருப்பார்கள், காங்கிரஸில் இருப்பார்கள். எந்த இயக்கத்தில் இருந்தாலும் தவறில்லை. அவர் நோக்கி செல்கின்ற பயணத்திலே நாங்கள் யாரும் குறுக்கிடுவதும் இல்லை. அரசியல் பண்ண வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வாதம். அதில் நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல. ஆனால் யாதவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் தமிழகத்தில், அரசியலுக்கு வர வேண்டும் தமிழகத்தில், அதற்கான அதிகாரத்தை பெற வேண்டும் தமிழகத்தில். அந்த நிலையை நாம் 70 ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற பிறகு நாம் கடைபிடிக்காதனுடைய விளைவே இன்று சட்டமன்றத்தில் மந்திரி சபையில இடமில்லாம அலைமோதி நிற்கின்றோம். இந்த நிலைக்கெல்லாம் யார் காரணம்? இந்த நாட்டை ஆண்ட சமூக நீதி என்று சொல்லி 50 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆண்டார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கி கொடுத்த போது உண்மையான சமூக நீதியை கடைபிடிப்போம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு வந்த இயக்கங்கள் சமூக நீதியிலே 1989 மண்டல் கமிஷன் அவர்கள் எடுத்த அந்த சமூக நீதியினுடைய அந்த கொள்கையை காப்பாற்றி கொடுத்த விபி சிங் பிரதமராக இருந்த போது எடுக்கப்பட்ட அந்த 69% இடஒதுக்கீடு யாதவர்களுக்கு போதுமான நிலையிலே இன்று வரை கிடைக்காது இருப்பதை பட்டியலிட்டு சுட்டிக்காட்டதான் இன்று நாங்கள் எல்லாம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை சுட்டிக்காட்டுவதனால் என்ன நடந்துவிடப் போகிறது என்ற கேள்வி உங்கள் மனதிலே எழுவது நியாயமானவை. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1989க்கு முன்பு தமிழகத்திலே தமிழ்நாட்டில் இருந்து வந்த IAS IPS எத்தனை பேர் என்று நீங்கள் புள்ளிவிவரம் எடுத்து பாருங்கள். 1989க்கு பிறகு இன்று வரை தமிழகத்தில் யாதவர்கள் IAS IPS எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று விரல் விட்டு எண்ணி சொல்லிவிட முடியும். ஒருவர் வந்திருக்கின்றார், IPS ஒருவர் வந்திருக்கின்றார். இதை தாண்டி வர முடியவில்லை. காரணம் என்ன? நமக்கான கட் ஆஃப் மார்க் கிடைக்கவில்லை. மொத்தம் இருக்கின்ற 69%த்தில் 19% தாழ்த்தப்பட்ட மற்றும் ஷெட்யூல் கிளாஸ், அதாவது SC ST என்று சொல்லக்கூடிய 19%, 18+1. மீதி இருக்கின்ற 50% பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு. இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் 249 ஜாதிகள் இருக்கின்றன. இந்த 249 ஜாதிகளில் 1989 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைய முதலமைச்சராக இருந்த போது 108 ஜாதிகள் மாத்திரம் பிரித்து 20 விழுக்காடுகளை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள், மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் என்று. மீதி இருக்கின்ற 30%த்தில் 139 ஜாதி, 147 ஜாதிகளை சேர்த்து அதிலே பெரும்பான்மையாக வாழ்கின்ற யாதவர், கவுண்டர், தேவர், முதலியார், முத்தரையர், பிள்ளைமார், செட்டியார் போன்ற பெரிய உடையார் போன்ற சமுதாயங்கள் எல்லாம் பெரிய அளவிலே மக்கள் தொகை இருக்கின்ற இந்த சமுதாய மக்கள் இதிலே 30% போதுமான அளவுக்கு நிலை இல்லாத போதும் அதிலே மீண்டும் முதலமைச்சராக வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் 3% முஸ்லிம்களுக்கும் 3% கிறிஸ்தவர்களுக்கும் பிரித்து கொடுத்து இந்த 30லே கைய வைத்து இப்ப 23க்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதிலே நம்மளுடைய துரதிருஷ்டம், நமக்கு ஒரு சாரார் 3.5 எங்களுக்கு தேவையில்லை என்று திருப்பி கொடுத்ததனால் இன்று 26% 147 ஜாதிகளுக்கு இதிலே எப்படி நம்முடைய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய 1 கோடி மக்கள் தொகையை இந்த சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும்? எப்படி நம்ம பிள்ளை அது வேலைக்கு போக முடியும்? நீங்கள் வேலை செய்கின்றவர்களுக்கு உண்மை தெரியும். நீங்கள் எப்படி நீங்கள் அதில் ப்ரமோஷன் என்கின்ற பதவி உயர்விலே எப்படி வர முடியும்? இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கலாமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரி முதல் கிருஷ்ணகிரி வரை நீக்கமர நிறைந்திருக்கின்ற மாபெரும் பெரிய சமுதாய மக்கள், இவர்கள் 183 தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சமுதாயம், இவர்களை அரசியல் அனாதையாக்குவதை எப்படி வேடிக்கை பார்க்கலாம்? இங்கே வருகின்றிருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் உதிக்கின்றது, தோன்றுகின்றது, செய்த செயலை எப்படி கொண்டு போவது என்கின்ற எண்ணத்தோடு தயங்கி கொண்டிருக்கின்றோம். அதற்கு பல்வேறு சூழல்களிலே நாம் அமைப்புகளை உருவாக்கி, தமிழ்நாடு யாதவ மகாசபை தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கூறுவதை போல, நீங்கள் முதலிலே உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய பஞ்சாயத்திலே உங்களுடைய ஒற்றுமையை உருவாக்கி
நீங்கள் உங்களிடத்தில் பிரிவினை இல்லாமல் பிளவு இல்லாமல் ஒரு அமைப்பாக இருப்பதை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு தான் நம்முடைய முன்னாள் தலைவர் பேராசிரியர் சொக்கலிங்கன் அவர்களும் பேராசிரியர் கிளமணி அவர்களும் எண்ணற்ற தலைவர்கள் இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டார்கள். அவருடைய வழித்தொன்றலாக தான் இன்று அண்ணன் வேலுச்சாமி போன்ற நம்முடைய சேலம் கண்ணன் போன்ற சேலம் கண்ணனுடைய அப்பா இந்த மாவட்டத்துடைய தலைவராக தமிழ்நாடு யாதவ சபைக்கு இருந்தார்கள், கோபால் யாதவ் சொல்லி. இதெல்லாம் எதற்காக பதிவிடுகிறேன் என்றால், நான் 19 வயதில் இருந்து தமிழ்நாடு யாதவ மகாசபையில் இன்று வரை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எனக்கு மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்திருக்கின்றார்கள். அதைத்தான் இன்று பெரியவர் கோபாலகிருஷ்ண ஐயா அவர்கள் சொன்னது போலதான் தம்பி குணசேகர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற யாதவர்களை பிரிவினை இல்லாமல் ஒருமுகத்தோடு ஒற்றுமையாக இங்கே செயலாற்ற வேண்டும் என்பதற்கு இந்த பகுதியுடைய பெயராக தான் யாதவ நலச்சங்கம். இந்த யாதவ நலச்சங்கத்திலே முறையாக வரவு செலவு கணக்குகளை வைத்து உங்களுக்குள்ளவே அந்த வரவு செலவு கணக்குகளை நியாயமான நிலையிலே பகிர்ந்தளித்து நல்ல காரியங்களுக்கும் நம் சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்விக்கு முதலிடம் கொடுத்தும் அதன் வாயிலாக இந்த சமுதாய சங்கம் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற வகையிலே நான் பதிவு செய்து, நமக்கு சங்கங்கள் நாடுதோறும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1916 காஞ்சிபுரத்துல எதிர்குல மகாசங்க இளைஞரணி மாநாடு நடந்தது. 1916 எப்ப 1916 சங்கம் கண்ட இந்த சமுதாயம் இன்று நமக்கு பின்னால் நாம வழிகாட்டிய சமுதாயம் எல்லாம் இடஒதுக்கீடு பெற்று செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பில் இடம்பெற்று இருக்கின்றார்கள், தமிழகத்தில் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள், பட்டியலிட்டு சொல்கின்றார்கள். எத்தனையோ மற்ற சமுதாயங்களுக்கு நான் மாவட்ட செயலாளர் கொடுத்தேன், மந்திரி கொடுத்திருக்கிறேன் என்று திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் பட்டியலிட்டு அறிக்கை கொடுக்கின்றார்கள். ஆனால் யாதவர்களுக்கு என்ன? நாடு முழுவதும் பெருமை பேசக்கூடிய இதிகாசங்களிலே, வேதங்களிலே, மகாபாரதம், ராமாயணம், எந்த துறை எந்த நூலில் எடுத்தால் திருக்குறள் எடுத்து பாருங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்ப எவ்வளவு பெருமை வாய்ந்த பழமையான இந்த சமுதாய மக்கள் எந்த அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் இப்படி நாம் இந்த வெயிலிலே இப்படியாக இருந்து கதறுகின்றோம் என்கின்ற நிலையை உணர்கின்ற போது இப்போதுதான் இந்த 5 ஆண்டுகளில் தான் தமிழகத்திலே யாதவர்கள் திரும்பி பார்க்கின்றார்கள். உண்மை எது, பொய் எது, எங்கே நாம் மிரண்டோம், எங்கே நாம் வீழ்ந்தோம், இனி வீழக்கூடாது, மிரளக்கூடாது. நம்முடைய சிந்தனை இளைஞர்களை ஒருமுகப்படுத்தி அதிகாரத்தை பெறுவதை ஓயக்கூடாது என்பதற்கு இப்பொழுதுதான் தெளிவான பாதையை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இதை வெற்றி பாதைக்கு மாற்றி அழைத்து செல்வதற்கு தான் உங்களை போன்ற பெரியவர்கள் இங்கே வழிகாட்டுதலுக்கு அர்ப்பணிப்போடு வர வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே இன்னொன்றை நம்ம சொல்ல வேண்டும். இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாடு பரத நாடு, பாரத தேசம் இதுக்கு பேரு. நீங்க பரதன் என்கின்ற யாதவ மன்னன் உருவாக்கப்பட்ட திருஷ்டிக்கப்பட்ட நாடு இந்திய நாடு, அதுதான் பரத தேசம், பரத நாடு. நான் சொல்வது ராமாயணத்தில் இருக்கின்ற ராமனோடு பிறந்த பரதன் அல்ல. அதற்கு முன்பாக பரதன் என்கின்ற எதிர்குலத்திலே ஏயாதி வழியிலே வந்த இந்த பரதனுடைய மன்னனுடைய பெயரால் உருவாக்கப்பட்ட நாடுதான் யாதவ நாடு. இந்த நாடு எதெல்லாம் சேர்ந்தது? 56 தேசங்களுக்கு அதிபதியாக வாழ்ந்த பரத மன்னனான யாதவனுடைய நாடு. இது யாதவ நாடு. இந்த சொல்லக்கூடிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் மார்த்தட்டி பேச முடியும். ஆனால் நமக்கு அகம்பாவம், அநியாயம், அடுத்தவர் வாழக்கூடாது, அடுத்தவரை அடித்து புடுங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற மனோபாவம் யாதவர்களுக்கு என்றுமே இருந்ததில்லை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை வாழ்கின்ற யாதவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி பேர் இந்தியாவில் வளரும். இந்த 30 கோடி பேருக்கு அப்படியான நிலை இல்லை, எண்ணம் இல்லை. முடிந்தா நம்ம கையில இருக்கிறது 2 ரூபா கொடுப்போம், எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுற குணம் இருக்கும். யாரையும் போய் எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஒரு உண்மையான உணர்வான சமுதாயம் யாதவர் சமுதாயம். இந்த சமுதாயத்தை ஏனோ கேட்பாரில்லை என்ற நிலைக்காக ஆட்சியாளர்கள் இவருடைய கோரிக்கை செவிசாய்க்காமல் இருப்பது என்பது அது கேள்விக்குறியாக மாறும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று பெரியவர்கள் பழமொழியிலே சொல்வார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த சாது மிரளக்கூடாத அளவுக்கு இன்றைய ஆட்சியாளர், இந்த மண்ணின் மைந்தர், விவசாய குடி பெருமகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்துரைத்து அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் நிச்சயமாக சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடத்தி உண்மையான விகிதாச்சார அடிப்படையிலே அந்தந்த சாதிய மக்களுக்குரிய
இடஒதுக்கீடு வழங்குவதற்கு நாம் எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். செய்வார்கள் என்கின்ற எண்ணத்தோடு நாம் உங்களிடத்தில் ஒரு உத்தரவாதத்தோடு நாம் அவர்கள் அணுகி நம்முடைய கோரிக்கை மனுவை அளிப்போம். இந்த ஆண்டு நாம் நம்முடைய இடஒதுக்கீடை பெறுவோம். நாம் இடஒதுக்கீடு சாதி வாரியாக பெறுகின்ற போதுதான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும். இன்று பின்தங்கி இருக்கின்ற இந்த சமுதாய மக்களுக்கு கல்வியில் அதிகாரம் பெற்று தர முடியும், வேலை வாய்ப்பில் அதிகாரம் பெற்று தர முடியும். இவர்கள் ஆடு மாடுகள் வைத்து பால் கறந்து அதன் வாயிலாக பொருளீட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று வானம் பொய்த்து போய்விட்டது. மேச்சகால் நிலங்களிலே தண்ணீர் இல்லை, புல்லு இல்லை, பூண்டு இல்லை. இந்த நிலையிலே ஆடு மாடுகள் வாழ்வதற்கு வழி இல்லை. விவசாயத்தோடு இருக்கின்ற நிலையும் இவர்கள் பட்டு போய்விட்டது. இவர்கள் வாழ்வதற்கு வழி தெரியாமல் 100 நாள் வேலையிலே மண்டியிட்டு இருக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இவருடைய வாழ்வாதாரம் செழிக்க இவர்களுக்கு பால்வளத்துறையும் கால்நடைத்துறையிலும் மாற்று ஏற்பாடுகளை நவீன முறையிலே தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கிராமத்தின் சார்பிலே முதல்வர்களுக்கு கோரிக்கை மனுவாக வைத்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்னிடத்தில் வழங்கியிருப்பதை நான் பெற்று அது முறையாக அரசிடத்தில் சேர்த்து இந்த மக்களுக்கு மாற்று வழிகளை ஏற்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி போராடுவோம், வெற்றி காண்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.